ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது என்ன வீடியோனா சுரேந்திரபுரி பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படகுல இந்த சைடில் மீன், அங்கே முனிவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கத்து ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ கரையை கடக்க போகிறாங்க. அந்த அந்த நிகழ்வை தான் இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் இருக்குது. இந்த சைடில் எல்லா கதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. சைட்லேயுமே இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா சிவன் சாமியெல்லாம் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யானையை வந்து முதல்ல வந்து காலில் கடிச்சிருச்சு. இந்த ஸ்டோரி எனக்கு ஃபுல்லாக தெரியாது. கஜேந்திர மோட்சம் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு ஃபுல்லாக தெரியலை. சரி வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். தெரியாத எதுவும் நான் சொல்ல அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் ஸ்டோரியெல்லாம் படிப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நிறைய சுவாமி, சிவன், அம்மன் அந்த மாதிரி எல்லா சுவாமியும் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சித்ரகுப்தா. இது பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது சந்தோஷி மாதா அந்த சுவாமி. இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்க சுவாமி. இது சிவன், கீழே நாகம்லாம் இருக்குது. இங்கே சைட்லலாம் அம்மன் நிறையா இருந்துச்சு. அதையுமே நம்ம இப்போ பார்த்துட்டு போக போகிறோம். இதே இந்திரன் அவங்களோட கோபத்தால் வந்து பார்த்திங்கன்னா மழை வரும். அதனால 7 நாள் வந்து கிருஷ்ணர் அந்த கோவர்தன மலையை வந்து சுண்டு விரலால் பிடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரி தான். மேலே மழை வந்துக்கிட்டு இருக்கு அந்த 7 நாளுமே. இப்போ இங்கே பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிக்க வந்திருப்பாங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி வச்சுட்டு எல்லோரும் குளிக்க உள்ளே போயிடுவாங்க. அதுக்குள்ளே சின்னமாக இருக்கும்போது கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா அந்த துணியை எல்லாத்தையும் மேலே எடுத்து போட்டுருவாங்க. அந்த கதை தான் அது. இது பார்த்திங்கன்னா யோகம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சைடில். அஸ்வத்த யோகம் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. இது பார்த்திங்கன்னா சாமி படுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு மேலே போக போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம கீழே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இது அடுத்த ஃப்ளோர் மேலே. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஸ்டோரியுமே கீழேயுமே எழுதியிருக்கும். இங்கிலீஷில், ஹிந்தியில் எழுதியிருக்கும். நமக்கு படிச்சுக்கலாம். இங்கே சைட்லலாம் பார்த்திங்கன்னா சாமி நிறைய, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு சாமி. வெங்கடேஸ்வர சுவாமி, அம்மன்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம ஊரில் சாமி எல்லாமே கூட அங்கே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நாகதேவை. உள்ளே பார்த்திங்கன்னா புத்து இருக்குது. அதுக்குள்ளே இடையிலலாம் சைட்லலாம் தண்ணி இருக்குது. இது பார்த்திங்கன்னா புத்தர். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கோயிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஆனால் இங்கே செப்பல்லாம் போட்டு போகலாம். நீங்கள் ஒரு இடத்துல கழட்டி வைக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடாது, செப்பல்லாம் போட்டு போயிருக்கீங்களே சாமி பார்க்குறதுக்கு அப்படின்னு. இங்கே வந்து செப்பல்லாமே போட்டுட்டு போகலாம். அங்கே உள்ள சாமி இருக்க இடத்துக்கு மட்டும் நம்ம செப்பலை வந்து வெளியில் கழட்டி வச்சுட்டு நம்ம போகணும். அது இதுக்கு அப்புறமே வரும். நீங்கள் அந்த கொஸ்டினும் கேட்பீங்க, அதனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம யமலோகத்துக்குள்ளே போக போகிறோம். இங்கே பார்த்தா தெரியும், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பார்க்கும்போது. இங்கே யமலோக ராஜா பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. இதுக்குள்ளே போகும்போது சவுண்டெல்லாம் அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உள்ளே போகும்போது. ஆனால் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம மனிதர்கள் வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உரலில் வச்சு இது பண்ணுற மாதிரி, அங்கே மாடை அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியுமே. இன்னொரு இது பார்த்திங்கன்னா அங்கே சரக்கடிச்சு அந்த மாதிரி பண்ணால் இங்கே பாருங்கள் என்ன கடிக்குது, ஒரு பக்கத்தை அடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. குத்துறாங்க, சூலாயுதத்தெல்லாம் எடுத்து குத்துறாங்க. இந்த மாதிரி காதல் பண்ணால் அந்த பாருங்கள் மரத்துலலாம் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இந்த ஆட்டெல்லாம் வெட்டுனா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்களையுமே வெட்டுறாங்க. ஆட்டை எப்படி வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வெட்டுறாங்க. மாடு அவங்களெல்லாம் வெட்டினாங்கன்னா அந்த சட்டிக்குள்ள வச்சு வேக வைக்கிற மாதிரி அந்த மாதிரியுமே இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம இப்போ எங்கே எதனால செருப்பை கழட்டி வைக்கிறோன்னா உள்ளே நம்ம சாமியை பக்கத்தில் பார்க்க போகிறோம். அதனால தான் இங்கே செப்பலை கழட்டி வச்சுட்டு நம்ம இப்போ மேலே போக போகிறோம் சாமியை பார்க்குறதுக்கு. இது என்னன்னா கைலாசம். நம்ம இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. அதனால நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க மேலே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். தண்ணிக்குள்ளே தான் நம்ம நடந்து போகணும் சாமியை பார்க்குறதுக்கு. தண்ணிக்குள்ளே நடந்து அதுக்கப்புறமா நம்ம சாமியை பார்க்குறதுக்கு போக போகிறோம்.
தண்ணியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், நிறைய இருக்குது. இது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.